வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம இந்த வீடியோவில் 24/9/2024க்கான நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். முதலாவதாக, கேரளாவை சேர்ந்த ஒருத்தருக்கு புதிய வகை குரங்கு அம்மை நோய் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நாட்டிலேயே முதல் முறை. அதுக்காக கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. கேரளத்தில் அண்மையில் குரங்கு அம்மை உறுதி செய்யப்பட்ட நபருக்கு புதிய வகையான கிளேட் 1B தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. கிளேட் 1B அப்படிங்கிறது வேகமாக பரவக்கூடிய இந்த புதிய வகை குரங்கு அம்மை இந்தியாவில் கண்டறியப்படுறது இதுதான் முதல் முறை. இந்தியாவில் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் கேரளாவில் கண்காணிப்பு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது, தஞ்சாவூர் சேலத்தில் மினி டைடல் பூங்காக்கள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். தஞ்சாவூர் சேலத்தில் மினி டைடல் பூங்காக்களை முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வச்சிருக்காரு. 2ஆம் நிலை நகரங்களில் டைடல் பூங்காக்களை அமைக்கிறதுக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது. அடுத்தது, செமிகண்டக்டர் திறன் மேம்பாடு தொடர்பாக கெய்னஸ் செமிகான் பெர்செப்டிவ்ஸ் சொல்யூஷன்ஸ் இந்த 2 பன்னாட்டு நிறுவனங்களோட தஞ்சாவூர் சாஸ்திரா பல்கலைக்கழகம் MOU சைன் பண்ணியிருக்காங்க. செமி கண்டக்டர் திறன் மேம்பாடு தொடர்பாக தஞ்சாவூர் சாஸ்திரா பல்கலைக்கழகம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செஞ்சிட்ருக்காங்க. அடுத்தது, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஒரு டேட்டா ஒன்று சொல்லியிருக்காரு. என்னென்னா, தமிழகத்தில் 16 ஆண்டுகளில் 7207 உறுப்புகள் தானம் செய்யப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் கடந்த 16 ஆண்டுகளில் மூளைச்சாவு அடைந்த 1998 பேர்கிட்ட இருந்து 7207 உறுப்புகள் தானமாக வாங்கி தகுதியானவர்களுக்கு அது பொருத்தப்பட்டு மறுவாழ்வு கொடுக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் நீர்நிலையோட பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு பசுமை தீர்ப்பாயம் சொல்லியிருக்காங்க. கிண்டி ரேஸ் கிளப்பில் இருந்த இடத்த பசுமை பூங்காவாக மாற்றுறதுக்கு அரசு முடிவெடுத்திருக்காங்க. அதை நீர்நிலையோடு இருக்கக்கூடிய பூங்கா, ஒரு குளம், அது மாதிரி ஒரு ஏரியிலையோ அது மாதிரி ஒரு பூங்காவாக உருவாக்குனா அதிகமான மழை பெய்யக்கூடிய காலங்களில் நீரை சேமித்து வைக்க முடியும். அதன் மூலமாக வெள்ள பாதிப்பை தடுக்க முடியும்னு சொல்லிட்டு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் சொல்லியிருக்காங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.